வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வேதா அந்த அசோசியேஷன் பத்தி விசாரிச்சுக்கிட்டு வந்து வீட்டுல சொல்றாங்க. நிறைய விஷயத்த சொல்றவங்க கடைசியில மாமியார் கொடுமைப்படுத்தினாங்கன்னு நம்ம அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளர வச்சிருவாங்கன்னா அப்படின்னு சொல்ல ஐயோன்னு பதறாரு முத்து. மனோஜ் கல்லூலி மங்க நாட்டம் உட்கார்ந்துருக்க அம்மாவையா அப்படின்னு முத்து தான் ரொம்ப பதறாரு. மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு இருக்க அவங்க யூஸ்வலா அதை தான் பண்ணுவாங்களாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல இது என்ன ஸ்வேதா அநியாயமா இருக்கு அப்படிங்கிறாங்க மீனா. தப்பு பண்ணனது ரோஹிணி தானேன்னு மீனா கேட்க கரெக்ட் மீனா, அது நமக்கு மட்டும் தானே தெரியும். நம்ம ஊர்ல யாரு ஃபர்ஸ்ட் வெளியே பேசுறாங்களோ அவங்கள தான் பாதிக்கப்பட்டவங்கள எல்லாரும் பாப்பாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல மனோஜ் திக்குன்னு பாக்குறாரு. அது என்னமோ உண்மைதான். ஒரு நியூஸ் வெளியே வந்தா அதுல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்ற நியூஸை தான் எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு ரவி சொல்ல அதுவே உண்மையா பாதிக்கப்பட்டவன் ரெண்டாவதா பேசுனான், அவன் பொய் சொல்றான், சமாளிக்கிறதுக்காக பேசுறான் அப்படின்றாங்க. இப்ப பார்லர் அம்மா முந்திக்கிச்சு அப்படின்னு முத்து சொல்ல சொல்ல கிளி அடிச்சு உட்கார்ந்துருக்காரு மனோஜ். அப்போ அடுத்தது அந்த மேடம் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணுவாங்களா அப்படின்னு மீனா கேட்க நோட்டீஸ் வரும், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணுவாங்க. சோ நாம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல இதுக்கு மேல எங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது, அதான் அந்த பார்லர் அம்மாவை கூப்பிட்டு வச்சு இவனும் அம்மாவும் அடிச்சு அனுப்பிட்டாங்களே, அது காண்டாகி அசோசியேஷன் அது இதுன்னு போயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் பயத்துல முழிக்கிறாரு. டேய் முத்து, நம்ம வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணா என்னடா பண்றது அப்படின்னு ரவி கேட்க என்ன பண்ண முடியும்டா, மானம் போகும், பாவம் அப்பாதான்டா இதுல ரொம்ப சங்கடப்பட்டுருவாரு, இவனால அப்பாவோட நிம்மதிய போச்சுடா அப்படின்னு முத்து திட்ட மனோஜ் திருன்னு முழிச்சுட்டே இருக்காரு. அந்த மேடத்துக்கிட்ட நாம எப்படியாவது பேசி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா அப்படின்னு ஸ்வேதா சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது ஸ்வேதா, நம்ம வீட்டுல இருந்து யார் போய் பேசினாலும் அவங்க கேட்க போறது இல்லையே, பாதிக்கப்பட்ட இவர் தான் போய் பேசணும் அப்படின்னு மீனா எரிச்சலோட சொல்ல இன்னமும் மனோஜுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியவே இல்லை. எங்க இவன் தான் முடியாதுன்னு சீன் போடுறானே, ஏன் பிரச்சனையை எனக்கு பாத்துக்க தெரியும், நீங்க தலையிடாதங்கிறான், இதுக்கு மேல நம்ம என்னடா பண்ண முடியுங்கிறாரு முத்து. ரவி டென்ஷன் ஆகி எழுந்து வந்து டேய் மனோஜ், இதை இப்படியே விட்டன்னு வச்சுக்கோ பிரச்சனை பெருசாயிடும்டா அப்படின்னு சொல்ல முத்துவும் எழுந்து வந்து டேய் இதெல்லாம் நாம சொன்னா அவனுக்கு உரைக்காதுடா, என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லவா, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு முத்து கூப்பிட ரவியும் போறாரு. வா தங்கச்சி சாப்பிடலாம் அப்படின்னு ஸ்வேதாவையும் கூப்பிட்டுட்டு முத்து போறாரு. மீனாவும் எழுந்து போக மனோஜ் ப்ரோ கொஞ்சம் யோசிங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு ஸ்வேதாவும் சாப்பிட போயிடுறாங்க. மனோஜ் அப்படியே யோசனையும் பயமா உட்கார்ந்துடுறாரு. ரோஹிணி வந்து கீழே கேட்டை திறந்து விடுறாங்க. உடனே ஒரு 5-6 லேடிஸ் கையில பேனரை பிடிச்சிக்கிட்டு ஒழிக ஒழிக மாமியார் கொடுமை ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு, டைவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு ஒரு 4 பேர் கத்திட்டு இருக்காங்க. ஒழிக ஒழிக மாமியார் கொடுமை ஒழிக அப்படின்னு கத்திட்டு இருக்க சத்தம் கேட்டு விஜயாவும் படி இறங்கி வந்து எட்டி பாக்குறாங்க. அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க விஜயா. ஒரு கூட்டமா நின்னு கத்திட்டு இருக்க அதுல ரோஹிணி முன்னாடி நின்னு இதே டைலாக்க சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் டென்ஷனா ஓடி வராரு. எதுக்கு இங்க வந்து நின்னு கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க வி வாண்ட் ஜஸ்டிஸ், வி வாண்ட் ஜஸ்டிஸ்னு அதுக்கு ஒரு கோஷம் போடுறாங்க. வாங்கு வாங்கு டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கு, இப்படியே எல்லாரும் வாழ்வாள்னு கத்திட்டு இருக்காங்க. அதுல ஒரு லேடி உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்க எதுக்குங்கிறாரு மனோஜ். சும்மா சொல்லுங்கன்றாங்க அவங்க. விஜயா அப்படின்னு மனோஜ் சொல்ல உடனே விஜயா ஒழிக அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. கொடுமைக்கார மாமியார் விஜயா ஒழிக அப்படின்னு கத்திட்டு இருக்க ரோஹிணி விஜயாவை வெறியோட முறைச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்க விஜயா மனோஜுக்கு எரிச்சலா இருக்கோ இல்லையோ நமக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்கு. அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க விஜயா மனோஜை தன்னோட பக்கத்துக்கு இழுத்து டேய் என்னடா இது, என் பேரை நடு ரோட்ல கூறு போடுறாளுங்க அப்படின்னு கேட்க உங்களையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு ஒரு லேடி சொல்றாங்க. ஆமா 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 போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு மீதி நிக்கிற 4 பேரும் கத்திட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இதுன்னு மனோஜ் கேட்க ஐயோன்னு பார்த்துட்டு இருக்காங்க விஜயாவும். அவ்வளவுதான். உடனே அடுத்து ரோஹிணி ஆரம்பிச்சிடுறாங்க. கைது செய் கைது செய், விஜயாவை கைது செய்யு கத்த பின்னாடி இருக்கவங்களாம் அதையே வழிமொழிகிறாங்க. போதும் போதும் போய் தொலைங்கன்னு சொல்லதான் தோணுது நமக்கு. என்னம்மா இது அரெஸ்ட் பண்ணலாம் சொல்றாங்கன்னு மனோஜ் கேக்குறாரு. டேய் என்னடா இது வம்பா போச்சு, எனக்கு பயமா இருக்குடான்னு விஜயா கதறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு லேடி கான்ஸ்டபிள் வாமா அப்படின்னு விஜயாவோட கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வர்றாங்க. கூட மனோஜும் சார் சார்னுட்டு வர்றாரு. அவரு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் சைட்ல இன்னொரு கான்ஸ்டபிளும் இழுத்துட்டு வர்றாங்க. என்னம்மா மருமகளை ஆளை வச்சு அடிக்கிற நீ, ஏறுமா வண்டியில வாமா ஏறு அப்படின்னு அவங்க இழுத்துட்டு இருக்க வாழ வந்த மருமகளையா கொடுமைப்படுத்துற,
உனக்கு ஆயுசுக்கும் ஜெயில் தான் அப்படின்னு ஒரு போலீஸ் சொல்ல, ஏய் டேய் டேய் உனக்காக தானேடா இதெல்லாம் பண்ணேன்னு மனோஜ் பக்கம் திருப்பி புலம்புறாங்க விஜயா. இப்ப என் நிலைமைய பாத்தியா அப்படின்னு விஜயா கதறிட்டு இருக்க. விட்டுருங்க விட்டுருங்க, எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது மேடம், அவங்கள விட்டுருங்க மேடம், சார் அவங்கள விட்டுருங்க சார் அப்படின்னு மனோஜ் கதறிக்கிட்டு இருக்க. போமா உள்ளர அப்படின்னு லேடி கான்ஸ்டபிள் விஜயாவை பிடிச்சி உள்ளர தள்ளுறாங்க. டெய் டெய்னு கத்திக்கிட்டே விஜயா உள்ளர உட்காடுறாங்க. சார் விட்டுருங்க சார், எங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார், எங்க அம்மாவை விட்டுருங்க சார், சார் சார் சொன்னா கேளுங்க சார் அப்படின்னு மனோஜ் ஓடி வர விஜயாவை மட்டும் கூட்டிக்கிட்டு கார் கிளம்பிடுது. டேய் டேய் காப்பாத்துறா காப்பாத்துறா அப்படின்னு போலீஸ் வேன்ல ஏறின விஜயா கதறிக்கிட்டே போறாங்க. சார் சார் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார், ப்ளீஸ் சார் சொன்னா கேளுங்க சார், எங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாதுங்க சார், சார் சார் எங்க அம்மா விட்டுருங்க விட்டுருங்க, அவங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருந்த மனோஜ் செவுத்துல முட்டிக்கிற மாதிரி பரபரப்பா ஓடுறாரு. அவரு திடீர்னு தூக்கத்துல எழுந்திருச்சு நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு ஓடிட்டு கத்திட்டு இருக்க. டேய் 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 மனோஜ்னு ரவியும் முத்துவும் ஓடி வந்து மனோஜை பிடிக்கிறாங்க. டேய் 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 என்னடா கத்திட்டு இருக்காங்கிறாரு முத்து. என்ன கற்பனையா அப்படின்னு முகத்தை திருப்பி கேட்க, ஆங்கிறாரு அவரு. டேய் ஸ்வேதா சொல்றத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஓ இப்பதான் பயம் வருதா உனக்கு அப்படின்னு முத்து கேக்குறாரு. யோசிச்சு பார்த்தா ரோஹிணி இதை பெருசாக்கிடுவாளோன்னு பயமா இருக்கு, எனக்கு வேற வழி இல்லை, நான் வரேங்கிறாரு மனோஜ். எங்க வர்ற அப்படின்னு முத்து கேட்க, அதான் அந்த அசோசியேஷன் லேடியை நேர்ல பார்த்து நடந்ததெல்லாம் சொல்லலான்னு சொன்னேன்ல அப்படின்னு மனோஜ் கேட்க, அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல அப்படின்னு முத்து நக்கலா கேக்குறாரு. அப்ப ஏதோ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் இப்ப வந்து பேசுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஸ்வேதா ரகசியமா மீனாவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஓ அப்ப மீனாவும் ஸ்வேதாவும் சேர்ந்து போட்ட பிளான் போல. தேவையில்லாம வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுவாங்க, அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் பயத்தோட பாக்குறாரு. அப்படி வா வழிக்கின்ற மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்க. முத்து அதான் இவனே வரேன்னு சொல்லிட்டான்ல, இவனை கூட்டிக்கிட்டு போய் பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. ஸ்வேதாவும் மீனாவும் அர்த்தத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு 2 இட்லி எடுத்து வைக்க, மனோஜ் அண்ணா இப்பதான் நீங்க சரியான டெசிஷன் எடுத்திருக்கீங்க, முத்து அண்ணன் சொல்றத கேளுங்க, அப்பதான் நீங்க இதுல இருந்து வெளியே வர முடியும்ன்றாங்க ஸ்வேதா. டேய் முத்து நான் வர்றேன்டா, அங்க போய் என்ன பேசணும் எப்படி பேசணும் எனக்கு எதுவுமே தெரியாதுடா அப்படின்னு மனோஜ் இறங்குன்னு இறங்கிடுறாரு. டேய் அப்புறம் உனக்கு வேற என்னதான்டா தெரியும், உனக்கு இருக்கிற பிரச்சனையை கூட ஓன் வாயால சொல்ல முடியாதாடா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு. டேய் முத்து இவன் சொந்தமா பேசினா சொதப்பிடுவான்டா, அப்படிதான் கோர்ட்லயும் பண்ணான் கவுன்சிலிங்லயும் பண்ணான் அப்படின்னு ரவி சொல்ல. நீ சொல்றதும் கரெக்டு தான், இவனுக்கு சூனியம் இவன் வாயில தான் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல. ஏங்க என்ன பேசணும்னு நாமளே எழுதி கொடுத்துடலாம், அதை மட்டும் அவர் சொன்னா போதுங்கிறாங்க மீனா. என்னது நீ 5க்கும் 10க்கும் பூ விற்கிறவ, இவன் 200க்கும் 300க்கும் கார் ஓட்டுறவன், நீங்க எழுதி கொடுத்து நான் பேசுறதா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் அதிர்ச்சியா பாக்குறாரு. திடீர்னு சுயநினைவு வந்தவரா. ஆமாடா என்ன பேசணும்னு சொல்லிட்டேன்னா நான் அதை படிச்சு அப்படியே மக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. ஆமாண்டா இப்படி மக்கப் பண்ணி தான் அத்தனை டிகிரி வாங்கி வச்சிருக்கிற அப்படிங்கிற முத்து பேப்பர் பேனா எடுத்துட்டு வான்னு மீனா கிட்ட சொல்றாரு. போடா அப்படின்னு முத்து போய் உட்கார. பக்கத்துல நோட்டும் பேனாவுமா மீனா உட்காடுறாங்க. இந்த பக்கம் மனோஜ் உட்கார. பக்கத்து சேர்ல ஸ்வேதா உட்கார்ந்துருக்காங்க. முத்து உட்கார்ந்துருக்க சோஃபால கைப்பிடியில ரவி உட்கார்ந்துருக்காரு. நான் சொல்ல இவ எழுதுவா. உனக்கு தோன்றதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் அப்படியே எழுதிடலாம், உனக்கு தோன்றது நீ அப்படியே எழுதிடுமீனா அப்படின்னு முத்து சொல்ல. சரிங்கன்றாங்க அவங்க. எல்லாரும் மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்காங்க. மனோஜே நிறைய பாயிண்ட்ஸ் சொல்றாரு, என்ன பாதிக்கப்பட்டவர் இல்லைங்களா. ஒரு வழியா டிஸ்கஸ் பண்ணி எழுதி முடிச்சு மனோஜ் கையில, இந்தடா நல்லா படிச்சுக்கோ, பார்லர் அம்மா என்னென்ன பொய் சொல்லி இருக்குது, உன்னை எப்படிலாம் ஏமாத்தி இருக்குது, இந்த குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்தி இருக்குது, இது எல்லாத்தையும் இதுல விவரமா எழுதி இருக்கு, நீ எப்படி சொல்லணுமோ அதையும் எழுதி இருக்கு, நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு முத்து கொடுக்க. எக்ஸாம் பேப்பரை கையில வாங்குற மாதிரி ரொம்ப சின்சியரா வாங்கிக்கிற மனோஜ் படக்குன்னு எழுந்து நின்று படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பக்கமா இருக்கத படபடன்னு அவர் படிச்சுட்டு இருக்காரு. அடுத்து மேடம் உள்ளர வரலாங்களான்னு முத்துவும் மீனாவும் கேட்க, வாங்கங்கிற அந்த அசோசியேஷன் லேடி
நீங்க ரோஹிணியோட ஃபேமிலி தானேன்றாங்க. மேடம் அவங்க எங்க குடும்பத்துக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தாங்க மேடம் நாங்க பாத்துட்டு இருக்கோன்றாங்க மீனா. நீங்களே அந்த வீட்டு மருமக, ஒரு பொண்ணோட லைஃப் நல்லா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கலாமா அப்படின்னு அந்த மேடம் கேக்குறாங்க. மேடம் அவங்க வந்தா எங்க குடும்பத்துக்கே அது நல்லது இல்லைங்க மேடம். அவங்க சொல்றத கேட்டா அது உங்களுக்கே புரியும்ன்றாங்க மீனா. அப்படி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு அசோசியேஷன் ஹெட் காயத்ரி கேட்க, அவங்கள பத்தின உண்மையை சொல்ல போறேங்க மேடம் அப்படிங்கிறாரு முத்து. பாதிக்கப்பட்ட பொண்ணை பத்தி குறை சொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க கொஞ்சம் கோவத்தோட கேட்க, மேடம் அவங்களால எங்க குடும்பம் தாங்க மேடம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்க இப்ப அவங்கள பத்தி பேச வரலன்றாங்க மீனா. ரோஹிணிய கொடுமைப்படுத்தி அவங்கள துரத்தி விட்ட வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ் அவங்கள வர வச்சு சாட்டையால் அடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து ரோஹிணிய பத்தி ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. இல்லைங்க மேடம், எங்க சைடு நியாயத்தையும் சொல்றோங்க மேடம். நீங்க அதையும் கேட்டுட்டு உங்களோட முடிவை எடுங்க மேடம். எங்க மேலேயும் எங்க குடும்பத்து மேலேயும் உங்களுக்கு கோபம் இருக்குங்க மேடம். அப்படிதான் அந்த பொண்ணு சொல்லி வச்சிருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அவங்களுக்கு ரோஹிணி பைத்தியம் தலைக்கேறி போய் கிடக்கு. ரோஹிணிய பத்தி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க அந்த லேடி. மேடம் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும்ல. என் அண்ணன் அந்த பொண்ணை எப்படிலாம் ஏமாத்தி இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்னாதானேங்க மேடம் புரியும் அப்படின்னு முத்து கேட்க, எங்க உங்க அண்ணங்கிறாங்க அந்த லேடி. அவர் வராம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பேசுறதுக்கு கூட ஒரு ஆள் வைப்பாரா அப்படின்னு அவங்க கடகடன்னு கேட்டுக்கிட்டே போக, இல்லங்க மேடம் அவர் வந்திருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப அவரை வர சொல்லுங்கன்றாங்க அவங்க. ஒரே ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு முத்து வெளியே வர்றாரு. மனோஜ் அங்க செவுத்துக்கு முட்டு கொடுத்து நிக்கிறாரு. அவர் அப்படியே வெறுப்பா நின்னுட்டு இருக்க முத்து வேகமா ஓடி வந்து டேய் வாடான்னு கூப்பிடுறாரு. நல்ல வேலை வந்த மனோஜ் அப்படியே தென்னாவட்டா நிக்காம வணக்கம் மேடம் சொல்றாரு. மேடம் நடந்தது என்னன்னு இவங்கிட்டயே நீங்க ஒரு தடவை கேட்டுக்கோங்க அப்படின்னு முத்து சொல்ல, உட்காருங்கன்றாங்க காயத்ரி. மீனாவை உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார்றாரு முத்து. ரோஹிணியை வெளியே விரட்டி விவாகரத்து பண்ணி அவளை நடுத்தருவுல நிக்க வைக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா பிரச்சனை உனக்குன்னு மனோஜ் கிட்ட கேக்குறாங்க அந்த லேடி. மேடம் அது என்னன்னு முத்து ஆரம்பிக்க, உடனே கையை காட்டி நிறுத்துறாங்க அவங்க. சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா அப்படின்னு அவங்க சொல்லிட, ஏங்க நீங்க இருங்க, இதுக்கு மேல உங்க அண்ணன் பேசிட்டுங்கிறாங்க மீனா. டேய் இதுக்கு மேல நீதாண்டா சொல்லணும்னு முத்து சொல்லிட. சொல்லுங்க, அவங்க மேல என்ன பழி போட போறீங்கன்னு கேக்குறாங்க அந்த லேடி. மனோஜ் ரொம்பவே அமைதியா, பழி போடலங்க மேடம், அவ என்ன செஞ்சாலோ அதை சொல்றேங்கிறாரு. அப்படி என்ன செஞ்சாங்கன்றாங்க காயத்ரி. மனோஜ் ஒரு நிமிஷம் இறுகி போய் உட்கார்ந்துருக்காரு, கண்ணை மூடி திறக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்தது வெளியே வந்து மிஸ் ரோஹிணின்னு கூப்பிட கல்யாணி எழுந்து நின்னது, நீங்க தான் மிஸ் ரோஹிணியா அப்படின்னு மனோஜ் கேட்டது. அதுவும் அதுக்கப்புறம் நீங்க மேரிடான்னு மனோஜ் கேட்க, ஹலோ யாரும் இல்லைன்னு தானே சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் மிரட்டலா சொல்றாங்க. மனோஜ் சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல ஒருவேளை மேரேஜ் ஆகி டைவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நினைச்சேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னை பார்த்தா அந்த அளவுக்கு வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு ரோஹிணி சொன்னதையும் அதுக்கப்புறம் ரோஹிணி மனோஜ் கிட்ட வழிஞ்சது, உங்களை பார்க்குறப்போ உங்க கூட இருக்கிறப்போ என்னைய அறியாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி ஒரு டன் வழிய இவர் 2 டன் ஜொல்லு விட்டுட்டு இருக்காரு. இந்த ஹாப்பினஸ் எனக்கு எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன், லைஃப் லாங் நீங்க என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு ரோஹிணி சொன்னதுன்னு எல்லாத்தையும் சொல்றவரு, மேடம் அவ என் வாழ்க்கை முழுக்க துணையா வருவான்னு நம்பிதாங்க மேடம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவ எனக்கு கொடுத்தது வலியும் துரோகமும் மட்டும்தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்ன துரோகம்னு கேக்குறாங்க காயத்ரி. அவ மலேசியால இருக்க ஒரு பெரிய பணக்காரரோட பொண்ணுன்னு அவங்க அப்பா பெரிய பிசினஸ் பண்றாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி என்ன நம்ப வச்சாங்க மேடம் அப்படின்னு மனோஜ் நிறுத்த, அவங்க கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு துரத்திட்டீங்களான்னு கேக்குறாங்க அந்த லேடி. அப்படிலாம் எதுவும் பண்ணலங்க மேடம், அவளை பத்தின உண்மைங்க எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா நான் அவளை இன்னும் அதிகமா நேசிச்சிருப்பேன் அப்படின்னு மனோஜ் உணர்வு பூர்வமா சொல்ல, காயத்ரி முகத்துல கொஞ்சம் மாற்றம் வருது. முத்துவும் மீனாவும் கூட மனோஜ் பாவமா பாக்குறாங்க. ஆனா அவ என்னை ஏமாத்துறது மட்டும்தான் முழு நேர வேலையா வச்சிருந்தா. அவ பொய் சொன்னதை கூட நான் மன்னிச்சிட்டேங்க மேடம். அவ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ கூட நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவ சொன்ன பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்காக அவ பண்ணின பித்தலாட்டம் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க மேடம் அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, முத்துவுக்கு மீனாவுக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேடம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியா அப்படின்றாங்க காயத்ரி. ஆமாங்க மேடம், 8 வயசுல ஒரு பையன் இருக்கான்றாரு மனோஜ். 8 வயசு பையனா?
அப்படின்னு அடுத்த அதிர்ச்சியோட கேக்குறாங்க காயத்ரி. ஆமாங்க மேடம், அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவளுக்கு பையன் இருக்க விஷயத்தை என்கிட்டயும் சொல்லல, என் குடும்பத்துக்கிட்டையும் சொல்லலைங்க மேடம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இதெல்லாம் உண்மையான அவங்க அதிர்ச்சியோட கேக்குறாங்க. ஆமாங்க மேடம், நாங்க கோர்ட்லயே இந்த காரணத்தை சொல்லிதான் டைவர்ஸ் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு முத்து. சரி, முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தா தப்பா என்னன்னு லேடி கேக்குறாங்க. மேடம், அதை சொல்லாம ஏமாத்தி இவரை கல்யாணம் பண்ணது தப்பு தானேங்க மேடம் அப்படின்னு மீனா கேட்க, இப்ப அவங்க பாக்குற பார்வையே மாறிடுது மனோஜ். அவளுக்கு பையன் இருக்க விஷயத்தையே மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மேடம். சத்தியமா சொல்றேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்னு வேதனையோட சொல்ற மனோஜ் மெதுவா முத்துவையும் பாக்குறாரு. அவ எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் மனைவியை ஏத்துட்டு இருந்திருப்பேன், அவனையும் என் பையனை ஏத்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜோட இன்னொரு முகத்தை இப்பதான் முத்துவும் மீனாவுமே பாக்குறாங்க. ஆனா அவ எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிட்டாங்க மேடம் அப்படின்னு குரல் தழுதழுக்க சொல்றாரு மனோஜ். இது அவ எனக்கு செஞ்ச பெரிய துரோகம் இல்லையாங்க மேடம் அப்படின்னு மனோஜ் கேட்க, அந்த லேடி அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க. என்னோட மேரேஜ் லைஃபே அவளோட பொய்யில தான் ஆரம்பிச்சதுங்க மேடம் அப்படிங்கிற மனோஜ் கண்ணெல்லாம் கலங்கி வழியிற கண்ணீரை கண்ணாடியை கட்டிட்டு துடைக்கிறாரு. மனோஜ் பார்க்க நமக்கே பாவமா தான் இருக்கு. அவரு சரி பண்ணிக்கிட்டு, மேடம், ஒருத்தன் ஏமாத்தத்தை தாங்கிக்குவான், தோல்வியை தாங்கிக்குவான், ஆனா துரோகத்தை தாங்கிக்க மாட்டாங்க மேடம். அதுவும் உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்டாட்டி துரோகம் பண்ணும்போது அதை எப்படிங்க மேடம் தாங்கிக்க முடியும்? அவளால என் வீட்டுல என் ஷோரூம்ல எங்க போனாலும் எனக்கு அவமானம் தாங்க மேடம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி அவளுக்கு கல்யாணம் ஆனதை பத்தியோ குழந்தை இருக்கதை பத்தியோ சொல்லவே இல்லையான்னு கேக்குறாங்க காயத்ரி. இல்லங்க மேடம், அந்த உண்மை தானா தெரிய வந்தது. அவ கடைசி வரையில இத பத்தி சொல்லவே இல்லை. எனக்கு தான் முதல்ல தெரிஞ்சது. நான் வீட்டுல சொல்லிடுவேன்னு சொன்னேன், ஆனா அவ குழந்தையோட உயிரை விட்டுருவேன்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க அப்படின்றாங்க மீனா. அதுக்கப்புறம் என்கிட்ட மாட்டிக்கிச்சிங்க மேடம். நான் வீட்டுல எல்லார்கிட்டயுமே அதை சொல்லிட்டேன், ஆனா அது உயிரெல்லாம் ஒன்னும் விடல. இப்ப வரைக்கும் அது எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு தாங்க மேடம் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க அவங்க. மேடம், ஒரு தப்பான ஆளுக்கு உங்க அசோசியேஷன் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நாளைக்கு உங்க லைஃப்லயே அது ஒரு பிளாக் மார்க்கா வந்துரும் மேடம். ஒரு தப்பான ஆளை நம்பி ஒரு அப்பாவிய பனிஷ் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு பேர் வந்துரும் மேடம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த லேடி யோசனையா பாத்துட்டு இருக்காங்க. அதாங்க மேடம், இவ்வளவு பண்ணினவங்களோட நான் எப்படிங்க மேடம் வாழ முடியும்? அதான் டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மனோஜ் அதுக்கு மேல தாங்க முடியாம கடகடன்னு இருமிட்டு இருக்காரு. உடனே வாட்டர் பாட்டில திறந்து தண்ணி எடுத்து குடுக்கறவங்க, காம் டவுன், இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு நீட்டுறாங்க. மனோஜ் தண்ணி குடிச்சிட்டு இருக்க, கேட்டீங்களாங்க மேடம், இதெல்லாம் நாங்க சொன்னா உங்களுக்கு சந்தேகமா இருக்கும், ஆனா பாதிக்கப்பட்டவரே சொல்லும் போது உங்களால எப்படிங்க மேடம் நம்பாம இருக்க முடியும்? அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறாங்க மீனா. மேடம், இவன் பொண்டாட்டிக்கு உண்மையாதாங்க மேடம் இருந்திருக்கான், அதனாலதான் அது இவனை ஏமாத்தினதை இவனால தாங்கிக்க முடியல அப்படின்னு அண்ணனை பாவமா பாத்துக்கிட்டே சொல்றாரு முத்து. எங்க அத்தை கூட அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்கன்றாங்க மீனா. ஆமாங்க மேடம், எங்க அம்மாவோட செல்ல மருமகளே அவதான் அப்படின்றாரு முத்து. ரோஹிணி ஏமாத்தினத அவங்களால தாங்கிக்க முடியல, அவங்க அடிச்சது தப்புதான், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஒரு போலீஸ் சாமியார் அம்மாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி நான் அந்த வீட்டுல இருந்தா என் மாமனார் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு மீனா ரோஹிணியோட பல முகத்துல சில முகத்தை எடுத்து வைக்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமாங்க மேடம், அதை நம்பி எங்க அப்பாவோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இவ்வளவு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் சாமியாரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவ ஒரு திருடின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க அப்பா மேல எங்க அம்மா உயிரையே வச்சிருக்காங்க மேடம், அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த பொண்ணு விளையாடிடுச்சுங்க மேடம். அந்த கோவத்துலதான் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, ஆனா அதுக்காக ஒன்னும் அந்த பொண்ணு அவ்வளவு நல்லவன்லாம் அர்த்தம் கிடையாது இல்லைங்க மேடம் அப்படின்னு முத்து கேட்க, அவங்க எந்த பதிலும் சொல்லாம பாக்குறாங்க. மேடம், இப்படி ஒரு பொண்ணோட எப்படிங்க மேடம் வாழ முடியுங்கிறாரு மனோஜ். ஐ எம் ரியலி வெரி சாரி மனோஜ், நான் 30 வருஷமா இந்த மாதிரி பிரச்சனைங்களை கையில எடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒருத்தங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்க பேசுறது உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்குள்ள கணக்கு போட முடியும். ரோஹிணி என்கிட்ட பேசும்போது அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறத எதையுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த லேடி சொல்ல, பாத்துக்க மீனா, இவங்க தலையிலே முழகாரிக்க பாத்துருக்குன்ற மாதிரி பாக்குறாரு முத்து. அவ ஒரு ஏழை பொண்ணு, அவளை நீங்க கஷ்டப்படுத்துறீங்கிறத மட்டும்தான் சொன்னா அப்படின்றாங்க இந்த லேடி. மேடம், அந்த பொண்ணோட ஆட்டத்தை இத்தோட முடிச்சு வைக்க வேண்டியது உங்க கையில தாங்க மேடம் இருக்கு. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து என் அண்ணனுக்கு டைவர்ஸ் கிடைக்கணுங்க மேடம் அப்படின்னு முத்து சொல்ல, கண்டிப்பா கிடைக்கும், இனிமே நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னு காயத்ரி சொல்ல, முத்து முயல் பல்ல காட்டி சிரிக்கிறாரு. அவளுக்காக ஏற்பாடு பண்ணின எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, மனோஜ் இப்பதான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. 3 பேரும் நிம்மதியா அவங்க பாத்துட்டு இருக்க, மேடம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க நிமிந்து பார்த்துட்டு வாங்குறாங்க. இவங்க 3 பேரும் திரும்பி பாக்குறாங்க. எல்லாரையும் அழுத்தமா பார்த்துட்டு உள்ளர வர்ற ரோஹிணி,
மேடம் எனக்கு எதிராக இவங்க எல்லாம் பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த அளவுக்கு வந்து பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ரோகிணி சொல்ல, நானும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நடிப்பேன்னு அப்படின்னு காயத்ரி சொல்ல, ரோகிணி ஐயோ நம்ம சாயம் வெளுத்து போச்சான்ற மாதிரி நைஸா பாக்குறாங்க. ஆனாலும் காட்டிக்காம என்ன என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஒரு குடும்பத்தையே நீ பொய் சொல்லி ஏமாத்தி இருக்க, அதுவும் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு நல்ல புருஷனை இழந்து அவரும் வாழ்க்கையை இழக்கிற மாதிரி நீ பண்ணிருக்க அப்படின்னு காயத்ரி சொல்ல, ரோஹிணி மெதுவா மனோஜை முறைக்கிறாங்க. எனக்கு எதுவுமே புரியலங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு ரோஹிணி நாடகத்தை ஆரம்பிக்க, சும்மா நடிக்காதன்னு மூஞ்சில் அடிச்சிடுறாங்க காயத்ரி. எனக்கு எல்லாம் தெரியும், நீ பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல, உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொன்ன, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதை சொன்னியா, உனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதையும் சொல்லல அப்படின்னு காயத்ரி கடகடன்னு திட்டிக்கிட்டு இருக்க, ரோஹிணி அப்படியே நிக்கிறாங்க. உன் பொய்யெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்ன மாதிரி ஃப்ராடுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஆள் இல்ல, என் அசோசியேஷனுக்கும் இஷ்டம் இல்லைன்றாங்க இந்த லேடி. ரோஹிணியை கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்க்க மனோஜ் ரோஹிணியை பாக்குறாரு. உடனே ரோஹிணி, மேடம் இவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்றாங்க. பொய்யா? உனக்கு கல்யாணமே ஆகலையா, குழந்தை இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க, இல்லைங்க மேடம் அது வந்துன்னு தடுமாறுறாங்க ரோஹிணி. முகத்திலேயே பொய் தெரியுதே, யார் உண்மை சொல்றா யார் பொய் சொல்றான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்தையே நீ ஏமாத்தி இருக்க, உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருக்க அப்படின்னு காயத்ரி திட்டிட்டு இருக்க. கரெக்ட், நல்லா போட்டு வாங்கட்டவங்க, எழுத்து எடுக்கட்டும்னு முத்து மீனாவை பாக்குறாரு. ரோஹிணியை அப்படியே கடுப்போட மனோஜை பார்த்துட்டு கொலவெறியோட முத்துவையும் மீனாவையும் பாக்குறாங்க. ஒரு ஃப்ராடுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை, நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க காயத்ரி. இல்ல மேடம் நான் சொல்ல வர்றதுன்னு ரோஹிணி ஆரம்பிக்க, எதுவும் சொல்ல வேண்டாம், இனிமே நான் உன்னை இங்க பார்த்தேன் நீ பண்ணின மோசடிக்கெல்லாம் நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவேங்கிறாங்க காயத்ரி. வெளியில போன்னு சொல்ல அவங்கள ஒரு முறை மறைச்சிட்டு, மேடம் நான் சொல்றதுங்கிறாங்க ரோஹிணி மறுபடியும். கெட் அவுட் அப்படின்னு காயத்ரி கத்த, ரோஹிணி அங்கேயே நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கோவப்பட்டு கையில சாட்டையை எடுத்துட்டு போறாங்கம்மா, கிளம்பு அப்படின்னு முத்து சொல்ல, முடிஞ்சா அவரை குத்தி போடுற அளவுக்கு பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி. நீ இந்த மாதிரி ஏமாத்துறதெல்லாம் கடவுள் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு, நீ இனிமே என்ன நினைச்சாலும் அது நடக்காது போடிங்கிறாங்க மீனா. இருடி இரு பூக்காரி, உனக்கு நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி முறைக்கிறாங்க ரோகிணி. அடுத்து மனோஜை பார்க்க அவரும் முகத்தை திருப்பிக்கிறாரு. கோமா 4-8 போடுற ரோகிணி எல்லாரையும் திரும்பி முறைச்சிட்டு இருக்க, ரொம்ப நன்றிங்க மேடம் அப்படின்னு முத்து கை கூப்ப, தேங்க்யூ மேடம்னு மனோஜும் கையை கூப்பிடுறாரு. அங்க வர்றோங்க மேடம்னு மீனா கும்பிடு போடுறாங்க. அப்படின்னு பயங்கர எரிச்சலோட அங்கிருந்து கிளம்புறாங்க ரோகிணி. அண்ணாமலை ஒரு மாதிரி டென்ஷனா வீட்டுக்குள்ள எங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ரூம்ல இருந்து வர்ற விஜயா, ஏங்க ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, முத்துவும் மீனாவும் மனோஜை கூட்டிக்கிட்டு அந்த அசோசியேஷன் தலைவி கிட்ட போயிருக்காங்க. அங்க என்ன பேசுறாங்களோ என்ன டென்ஷனோ தெரியல, அதான் அண்ணாமலை சொல்ல, மனோஜை கூட்டிட்டு போயிருக்காங்களா, அவனை எதுக்கு கூட்டிட்டு போனாங்க, அவன் நல்லா இருக்கிறது அவங்க 2 பேருக்கும் பிடிக்கலையா அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசுல இருந்திருந்தா மனோஜ் பிரச்சனைய தீக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அம்மா அவங்க மனோஜுக்கு நல்லது பண்ணதாமா கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல, மனோஜ் எங்கிட்ட கூட சொல்லாம போயிருக்கான் அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லம்மா, அந்த லேடிய போய் பாக்குறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் யார்கிட்டயும் சொல்லல. இதெல்லாம் அந்த ரோஹிணிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்னு ரவி சொல்ல, அவ பிளான் பண்றது இருக்கட்டும், ஆனா நீங்களாம் என்னை மீறியில போறீங்களாட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயா பாத்துட்டு இருக்காங்க. முத்து வேகமா படியில ஏறி வந்து செருப்ப கழட்டிட்டு அப்பான்னு கூப்பிட்டுட்டே உள்ளர வர்றாரு. வாடா முத்து, நீ வருவேன்னு தான் ஒரே டென்ஷனா இருக்கேன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. முத்து கடகடன் உள்ளர வர்றாரு. பின்னாடியே மீனா வர்றாங்க. அதுக்கடுத்து மனோஜ் வர்றாரு. போன விஷயம் என்னாச்சுன்னு அண்ணாமலை கேட்க, அப்பா சக்சஸ்பா, அந்த அம்மாவை பார்த்து பேசியாச்சுப்பா, மனோஜிய வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்ல வச்சுட்டான், அவனும் அவன் மனசுல இருந்தது எல்லாத்தையும் பேசிட்டான், அந்த அம்மாவும் இவன் சொல்றதான் உண்மைங்கிறதையும் நம்பிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அதை பெருசா கவனிக்காம வர்ற மனோஜிய பாத்துட்டு இருக்காங்க விஜயா. மனோஜ் வந்து பக்கத்துல நின்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கவனம் இந்த பக்கம் திரும்புது. விஜயா உர்ராங்குட்டாங்க மாதிரி நின்னுட்டு இருக்க. பரவாயில்லையே முத்து, அவ்வளவு சீக்கிரம் அந்த அம்மாவை நம்ப வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா முதல்ல நாங்க போனப்ப நாங்க பேசுறத கேட்கவே அவங்க ரெடியா இல்லப்பா, ஆனா எப்படியோ பேசி மனோஜ் தரப்பு நியாயத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்கன்னு சொன்னோம். இவன் மனசுல இருக்கதெல்லாம் கொட்டிட்டான், அப்புறம் தான் அவங்களுக்கு விஷயம் என்னன்னே புரிஞ்சுது அப்படின்னு முத்து சொல்ல, ரவி ஒரு சந்தோஷமா பாக்குறாரு. அண்ணாமலை கொஞ்சம் நிம்மதியா பாக்குறாரு. அப்படியா மனோஜ், எல்லாம் முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி விஜயா பாக்குறாங்க. மாமா ஒரு வழியா ரோஹிணி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க, இனிமே அவங்களால ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்றாங்க மீனா. ஏண்டா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு விஜயா கேட்க, ஆமாமா, இனிமே அந்த ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றாரு மனோஜ். இருக்கட்டும் இருக்கட்டும்,
அப்படின்ற மாதிரி அமர்த்தலா பாக்குறாங்க விஜயா. இப்போ அண்ணாமலைக்கும் கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமா இருக்கு. முத்து, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தி இருக்கீங்க. உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்குன்றாரு அண்ணாமலை. இதுக்கு போய் என்னப்பாங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் நின்றுட்டு இருக்கு. உன்னை இதை ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருவாருன்னு விஜயா நொடிச்சிட்டு நிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த அசோசியேஷன்ல பெரிய பிரச்சனை பண்ணி மனோஜுக்கு டைவர்ஸ் கிடைக்காமையே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்து சின்ன சிரிப்போட அப்பாவை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கே அவங்கள பாராட்டுறீங்க? மனோஜ் இவங்க கூட போய் திறமையா பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு விஜயா அப்பாவும் விடாம முட்டு கொடுக்குறாங்க. ஆமாமா, அண்ணன் வந்து எல்லா உண்மையும் சொல்ல அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னு முத்து சர்க்காஸ்டிக்கா சொல்றத கூட புரிஞ்சுக்க முடியாம நிக்கிறாங்க விஜயா. அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே லைட்டான சிரிப்போட ரவியை பார்க்க ரவியும் எல்லாம் புரிஞ்சதா சிரிக்கிறாரு. மனோஜ் புத்திசாலி, அதான் மறுபடியும் நிரூபிச்சிருக்கான். நானே இதை முடிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. இது புடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதாங்கிற மாதிரி நினைக்கிற அண்ணாமலை, மனோஜ் உன் ஸ்டேட்மெண்ட்டை ரோஹிணி கிட்ட சொல்லிட்டாங்களான்னு அண்ணாமலை கேட்குறாரு. மாமா, ரோஹிணி அப்பவே அங்கேயே வச்சு அவங்க நல்லா திட்டாங்க. இனிமே அசோசியேஷன் பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அவளும் ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்த்தா, ஆனா அவங்க எதையுமே நம்பல. இனிமே அவளால நமக்கு பிரச்சனை வராது மாமா அப்படின்னு மீனா சொல்ல, ரோஹிணி அவ்வளவு சாதாரணமா நினைக்க கூடாதுமா. அவ நினைச்சது நடக்காம போயிருக்கு. அவ பயங்கர கோவத்துல இருப்பா. வேற என்ன போடலான்னு திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பா. அடிப்பட்ட பாம்பு மாதிரி. நம்ம குடும்பத்தை இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்னு தான் யோசிப்பான்னு அண்ணாமலை சொல்ல, நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா. ஆனா அந்த பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்ததே நம்ம வீட்டுல இருக்க ஒரு ஆள் தானே அப்படின்னு முத்து விஜயாவை பார்க்க, அப்பப்ப என் பக்கம் திரும்பலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதுன்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. மாமா, நீங்க சொன்ன மாதிரி அவளோட திட்டத்தை முறியடிச்சாச்சு. இனிமே அடுத்து என்ன பண்ணலான்னு தான் அவ யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்னு மீனா சொல்ல, மீனா அது என்னதான் திட்டம் போட்டாலும் அதுக்கு ஒரு எதிர் திட்டம் போட்டு நீ அதை முறியடிச்சிடுறல. மனோஜை கூட்டிட்டு போய் பேச வைக்கலான்னு ஐடியா கொடுத்ததே நீதானே அப்படின்னு முத்து சொல்ல விஜயாவுக்கு பத்திக்கிட்டு வருது. ஆமா, பெரிய பிளானு. நானே அந்த அசோசியேஷன் பொம்பளை எப்படி டீல் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க முந்திட்டீங்க. இல்லைன்னா நானே காதும் வச்ச மாதிரி முடிச்சிருப்பேன் அப்படின்னு விஜயா பீத்திக்கிட்டு இருக்க. எப்படிமா காசு கொடுத்து சரி பண்ணலான்னு நினைச்சீங்களே அப்படியான்னு கையோட கேட்டு விட்டுறாரு ரவி. டேய் அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க. அத்தை, அவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவங்க எப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொண்ணுங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அசோசியேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் அதை விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதோட தீர்ப்பு வரவே ரொம்ப லேட் ஆகிடும். எல்லாமே தள்ளி போகும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு மீனா சொல்ல, விஜயா மட்டும் அதை ஒத்துக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. ஆமாம், பெருசாக பண்ணி கிழிச்சிட்டீங்கன்ற மாதிரி முகத்தை திருப்ப மீனா, இப்போ எதுக்கு நீ அவங்களுக்கு விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கிற? அம்மா எப்படி உன்னை பாராட்டுவாங்க? நீ முன்னாடி நின்று இந்த பிரச்சனைய தீர்த்து வச்சங்கிறத தான் அவங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாருமே விஜயாவை பார்க்க விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. சில பேரோட குணம் கடைசி வரைக்கும் மாறாது. என்ன பண்றது? இந்த மாதிரி சூழ்நிலையில பாராட்டலனாலும் பரவாயில்ல, குறை சொல்லாம இருக்கணுங்கிறாரு அண்ணாமலை. பாப்பா பரவாயில்ல விடுப்பா, மனோஜை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தியாச்சு, எங்களுக்கு அது போதும்பா. இனிமே அவன் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம போகும்பா அப்படின்னு முத்து சொல்ல, நல்லதுங்கிறாரு அண்ணாமலை. ரூம்குள்ள விஜயா வர, கூடவே மனோஜ் வர. இப்ப தாண்டா மனோஜ் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. எப்படியோ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இனிமே அவளை நீ எங்க பார்த்தாலும் பேசாத. நீ பேச ஆரம்பிச்சேன்னா அதை வச்சே அவ உனக்கு பிரச்சனை பண்றா. ஏற்கனவே அவளுக்கு இந்த விஷயத்துல உன் மேல கோவம் இருக்குடா, புரியுதான்னு விஜயா கேட்க, சரிமாங்கிறாரு மனோஜ். பேச மாட்டேன், அவ முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு மனோஜ் சொல்ல, இனிமே இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காம பாத்துக்க பாரு. இப்பவே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு மீனா தான் காரணம்னு தம்பட்ட அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு விஜயா மனோஜ் மனசுல பாய்சனம் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க ரோஹிணி வீட்டுல அவங்க அம்மா கிரிஷ் இந்தா சாப்பிடுன்னு பிளேட்ல சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆமா, அம்மா எங்கன்னு அவங்க கிரிஷ் கிட்ட கேட்க, அம்மா உள்ள இருக்காங்க பாட்டிங்கிறாரு அவரு. என்ன வரவே நாம வெளியே போய் படிக்க சொன்னாங்க அப்படின்னு கிரிஷ் சொல்ல, அவங்க அம்மா மெதுவா ரூம் இருக்க பக்கம் திரும்பி பாக்குறாங்க. எதுவும் பேசாம கதவு திறந்துட்டு உள்ளர வந்து பார்க்க, அங்க பெட்ல ஒரு ஓரமா கட்டப்பேய் குட்டப்பேய் நெட்டப்பேய்னு எல்லா பேயும் விலகி போக ஒரிஜினல் பேய் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க ரோஹிணி. என்னடி ஆச்சு, ஏன் இப்படி இருட்டுல உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க அம்மா லைட்டா போடுறாங்க. என்னாச்சு கல்யாணி, ஏன் இப்படி உள்ளர வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்க, ரோஹிணி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. உன் முகமே சரியில்லடி, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, உன்னை யார் பார்க்க சொன்னது, இப்ப நீ எதுக்கு இங்க வந்தன்னு ரோஹிணி அவங்கள கடிச்சு கொதறாங்க. வந்ததுல இருந்து நீ அமைதியாவே இருக்க, எதுவும் பேச மாட்டேங்கிற,
வா வந்து சாப்பிடுவான்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. நான் உங்ககிட்ட கேட்டேன் நான் ரோகிணி கத்த, ஏன்டி இப்படி சாப்பிடாம கொள்ளாம உட்காந்துருக்க? கிருஷ்ணன் நீ தானே நல்லா பாத்துக்கணும், அதுக்காகவாது நீ நல்லா தெம்பா இருக்கணும்லங்கிறாங்க அவங்க அம்மா. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல அப்படின்னு ரோகிணி கத்த. இப்ப உனக்கு என்ன ஆச்சுன்றாங்க அவங்க அம்மா. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு ரோகிணியும் பதில கத்த. ஏண்டி உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? நீ சங்கத்துக்கு போறேன்னு தானே கிளம்பி போன, அங்க என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா தொணன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. படக்குன்னு எழுந்திருக்கிற ரோகிணி எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே போயிடுறாங்க. பின்னாடி கல்யாணின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க அம்மா ஓடி வர்றாங்க. கல்யாணி ஹாலில் வந்து நிற்க, கிரிஷ் நீ உள்ள போய் சாப்பிடு போ அப்படின்னு அவங்க தட்டை தூக்குறாங்க. அம்மா இங்கதான் இருக்க சொன்னாங்கன்னு கிரிஷ் சொல்ல, சரிடா நீ உள்ள போய் சாப்பிடு போங்கிறாங்க அவங்க அம்மா. சரி ஓகே அப்படின்னு ஒரு கையில தட்டையும் இன்னொரு கையில அவங்க கொடுத்த டம்ளர் தண்ணியும் வாங்கிட்டு போறாரு கிரிஷ். என்ன ஆச்சு கல்யாணின்னு அவங்க வந்து கேட்க, படார்னு திரும்புற ரோகிணி அந்த முத்துவும் மீனாவும் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு கத்துறாங்க. ஏன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்க கூடாதுன்னு எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நான் போட்ட பிளான் எல்லாத்தையும் அவங்க உடைச்சிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி கத்த. அப்படி என்ன செஞ்சாங்கன்னு மெதுவா கேக்குறாங்க அவங்க அம்மா. அந்த அசோசியேஷன் லேடிய பார்த்து என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க, மனோஜையும் கூட்டிட்டு போய் எனக்கு எதிராக பேச வச்சிருக்காங்க, என்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜை பத்தி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு ரோகிணி கத்த. அவங்க உண்மையை தானே சொல்லியிருக்காங்க, நீ முன்னாடியே அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்லன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. சொல்லியிருந்தா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா? புரியாத பேசாதம்மான்னு கத்துறாங்க ரோகிணி. கரெக்டா எல்லாமே போய்கிட்டு இருந்தது, மனோஜ் பயந்து கேஸ வாபஸ் வாங்கியிருப்பான், இப்ப எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி பயங்கரமா கோவப்பட்டு இருக்க. எனக்கு என்னமோ நாளுக்கு நாள் பயம் அதிகமாயிட்டே தாண்டி போகுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. என்ன பயம்னு கேக்குறாங்க ரோகிணி. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருக்கவங்க உன்னை ஏத்துக்குவாங்களான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. ரோகிணி அவங்க அம்மாவை பயங்கரமா முறைச்சிட்டு, அவங்க யார் என்ன ஏத்துக்கிறதுக்கு அப்படிங்கிற ரோகிணி 2 நடந்து வந்து ஒரு சோஃபாவை எட்டி உதைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புருஷன் அடிச்சானா ஓப்படியால பிடிச்சி கடிச்சாலான்னு, அது மாதிரி எங்கேயோ இருக்க கோவத்தை பாவம் அந்த சோஃபா கிட்ட காட்டுறாங்க ரோகிணி. நாளைக்கு எப்படி மனசாட்சி இல்லாம எரும மாதிரி அதுல உட்கார முடியும்? நான் மனோஜோட ஒய்ஃப், அந்த வீட்டுல இருக்க எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு, அவங்க என்ன பண்ணனாலும் சரி நான் பயந்து ஓட மாட்டேன், நான் அந்த வீட்டுக்கு திரும்ப போவேன், நான் அங்கதான் வாழுவேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரோகிணி கோவத்துல பல்ல கடிச்சுக்கிட்டு டைலாக்க பேச. அவங்க அம்மா ரத்த காட்டேரிய பாக்குற மாதிரி பயந்து போய் நிக்கிறாங்க. நைட் ஆகுது. மீனா ரூம்குள்ள வர, பின்னாடியே வர்ற முத்து மீனா 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 அப்படின்னு கையில புடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கமுமா பாக்குறாரு. என்னங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு மீனா கேட்க, இல்ல நீ இந்த பூக்கடையெல்லாம் வச்சிருப்பல்ல அது எங்கன்னு தேடிட்டு இருக்கேன்னு பாக்குறாரு அவரு. இன்னைக்கு எல்லா பூவும் வித்து போச்சுங்க, நாளைக்கு தான் வாங்கணும், ஏன் கேக்குறீங்க அப்படின்னு மீனா கேட்க. ஒரு கைய பிடிச்சி ஒரு சுத்தி தன்னோட பக்கத்துல இழுத்து தோளோட அணைச்சிக்கிற முத்து. இன்னைக்கு எவ்வளோ பெரிய வேலை பண்ணிருக்க தெரியுமா, புயலா மாற வேண்டிய ஒரு விஷயத்த அப்படியே தூசி மாதிரி தட்டி விட்டுருக்க, அதுக்குதான் பூ இருந்தா அப்படியே பூ மழை மாதிரி கொட்டலான்னு பார்த்தேன் அப்படின்னு முத்து சொல்ல. அட போங்க, நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்னு நைஸா மீனா நழுவு போக மறுபடியும் கைய பிடிச்சிடுறாரு முத்து. நீ எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு நிரூபிச்சிருக்கிற மீனா, அதுக்கு உண்மையில பூவை தூவியில பாராட்டணும் அப்படின்னு முத்து சொல்ல. பூ இருந்தா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்லன்னு மீனா கேக்குறாங்க. நல்ல வேலை பூ இல்ல அப்படின்னு மீனா சொல்ல. சும்மா சொல்லாத, இங்கதான் ஒரு பூ இருக்கேங்கிறாரு அவரு. எங்க இருக்குன்னு மீனா புரியாம கேட்க, மீனாவை பின்ன பக்கமா அணைச்சி அப்படியே குடுகுடுன்னு கொண்டு வந்து கண்ணாடி முன்னாடி நிறுத்துறாரு முத்து. இதோ மீனாங்கிற பூந்தோட்டம் இங்கே தானே இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல. ஓஹோ ஐயா ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க போல அப்படின்னு மீனா திரும்புற மீனாவோட முகத்தை முத்து கையில எடுத்துக்கிறாரு. உன் கண்ணம் தாழம்பூ, உன் பல்லு அல்லிப்பூ, உன் மூக்கு சாமந்தி பூ, இந்த விரல் பிச்சிப்பூ, உன் கூந்தல் வாடாமல்லிப்பூ, நீ இப்படி மொத்த பூந்தோட்டமா இருக்கியே மீனா அப்படின்னு ஏகப்பட்ட காதலும் ரொமான்டிக்குமா மீனாவை பாக்குறாரு முத்து. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.